பால் பொதுவாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்துக்கான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பால் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் நீர் 87% இருக்குது, திடப்பொருட்கள் 13% இருக்குது. அந்த 13%லையும் 4% கொழுப்பு இருக்குது, கிட்டத்தட்ட 9% கொழுப்பில்லாத பொருட்கள் இருக்குது. இந்த 9%த்தில் பார்த்தீங்கன்னா 3.5% புரதச்சத்து இருக்குது, 4.7% சர்க்கரை சத்து இருக்குது. குறிப்பாக லாக்டோஸ்ன்ற சர்க்கரை இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் பால் மட்டும்தான். அந்த 3.5% புரதச்சத்தில் 2.8% கேசின்னு ஒரு புரோட்டீன் இருக்குது. இந்த கேசின் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு புரோட்டீன். அதுதான் நம்ம பாலை குடிக்க அடிப்படையான ஒன்று. ஒரு கேசின், இன்னொன்று லாக்டோஸ். அது மட்டும் இல்லாமல் 0.7% மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் என்சைம்ஸ் இருக்குது. 5 விட்டமின் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் பால் மட்டும்தான். பாலை குடிக்கிறப்போ 5 விட்டமின் நமக்கு அல்டுகெதர் கிடைக்குது. அதில் மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் 1600 mg இருக்குது ஒரு லிட்டர் மில்கில். ஸோ நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு டிசீஸில் வருது. இன்றைக்கி இந்த FSSAI நடத்தக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டிஃபிகேஷன் பற்றி பேசுகிறோம். ஆனால் மில்கில் நேச்சுரலாகவே நம்மக்கிட்ட கால்சியம் இருக்குது. அப்போது என்னுடைய கூட பிறந்தவர்களோ இல்லை இனி எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களோ தயவுசெய்து நீங்கள் பாலை குடிக்கிற போது உங்களுக்கு கால்சியம் 1600 mg கிடைக்குது, 5 விட்டமின் கிடைக்குது, அது இல்லாமல் லாக்டோஸ்ன்ற ஒரு சர்க்கரை கிடைக்குது, கேசின்னு கூடிய ஒரு புரோட்டீன் கிடைக்குது. அதை விட இன்றைக்கி தண்ணீர் இவ்வளோ குடிங்க டாக்டர் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. பாலை குடிக்கிற போது உங்களுக்கு 87% நீரும் சேர்ந்து வருது. இவ்வளவு விஷயங்கள் நல்லா வரக்கூடிய ஒரு பொருளை இன்றைக்கி நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்னு பார்க்குற போது அதிலும் சில குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1/2 லிட்டர் பால் வாங்குறீங்க. இப்போ நான் பாலை பற்றி 4 விதத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை குறித்து பேசுகிறேன். 4 விதமான கலரில் நம்ம ஆவின் பாலை விற்றுக்கிட்டு இருக்குது. நீல கலரில் ஒரு பால் இருக்குது, பச்சை கலரில் ஒரு பால் இருக்குது, ஆரஞ்சு கலரில் ஒரு பால் இருக்குது, மெஜந்தா கலரில் ஒரு பால் இருக்குது. இந்த நீல கலர் பால் பேக்கெட் டோன்டு மில்க் அப்படின்னு சொல்கிறோம். 3% கொழுப்பு, 8.5% கொழுப்பில்லாத பொருட்கள் இருக்குது. இது பிறந்த குழந்தைகளிலிருந்து வளரக்கூடிய நிலைக்கு இந்த பாலை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பாலில் கொஞ்சம் கூட நீங்கள் நீர் கலக்கக்கூடாது. நீர் கலந்தீங்கன்னா இதனுடைய தரம் பாதியாக குறைய வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி அதை 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றக்கூடிய ஒரு அவல நிலையில் நம்ம இருக்கிறோம். தயவுசெய்து என்னுடைய மக்களே, இந்த பாலில் தண்ணி நீங்கள் தயவுசெய்து கலக்காதீர்கள். அதில் இருக்கிறதே 87% தண்ணி தான். மீண்டும் அதில் நீரை கலக்கிற போது அந்த புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, சர்க்கரை சத்து எல்லாம் பாதியாக குறைந்துவிடக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே பாலில் நீரை கலக்காதீர்கள். பால் கவரை கழுவி பால் பத்திரத்தில் ஊற்றாதீர்கள். 2வது. அடுத்தது பச்சை கலர் பேக்கெட் ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க்னு பேர். இது வளர்கின்ற குழந்தைகள், அடல்ட், நம்ம காலேஜில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதில் நீர் கலக்காதீங்க. இதனுடைய எனர்ஜி லெவல் நீல கலரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வயதானவர்களுக்கு டபுள் டோன்டு மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஜந்தா கலர் ஒரு பால் பேக்கெட் இருக்குது. அதில் 1.5% கொழுப்பு இருக்குது, 9% கொழுப்பில்லாத பொருட்கள் இருக்குது. இது வயதானவர்களுக்கு கொழுப்பை குறைத்து கொழுப்பில்லாத பிற பொருட்களை உயர்த்தி அரசாங்கம் உங்களுக்காக வழங்கிட்டு இருக்குது. அடுத்தது ஃபுல் க்ரீம் மில்க்ன்றது ஒரு வீட்டில் விசேஷம், தயிர் போடணும், இல்லை ஸ்வீட் செய்யணும், ரொம்ப பேர் இருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அந்த பால் பேக்கெட்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஆவினுடைய வரைபாடு கிடையாது. இந்தியா முழுக்க FSSAI வழிகாட்டுதலின்படி இந்த 4 பால்கள் இந்தியா முழுக்க எல்லா இடங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பால். இது பாலில் தண்ணி கலக்காதுகள்ன்ற ஒரு விவரத்தை சொல்லிட்டேன். 2வது, பாலை காய்ச்சிக்கிற போது மீண்டும் நம்ம ஒரு தவறை பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த காலகட்டங்கள்லேருந்து மாடில் பாலை கறந்தாங்க, அந்த பாலை கொதிக்க வச்சு குடித்தாங்க. அவர்களுக்கு தெரிகிறது அதில் ஏதோ ஒரு நோய் கிருமி இருக்கிறது, அதை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய நிறுவனம் அந்த வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறது. அந்த பாலை எடுத்து பதப்படுத்தி 72 டிகிரி வெப்பநிலைக்கு உயர்த்தி 5 டிகிரிக்கு குறைத்து பாலில் இருக்கக்கூடிய நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகளான பேத்தோஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய சால்மோனெல்லா, சிஜெல்லா, மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இப்படிப்பட்ட கிருமிகளை முழுமையாக அகற்றி ஒழித்து 5 டிகிரிக்கு குளிர்வித்து பால் பைகளில் அடைத்து உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கிறோம். ஆக அழிக்கப்பட்ட எல்லா கிருமிகளும் போன பிறகு நீங்கள் பாத்திரத்தில் மீண்டும் அதை வைத்து கொதிக்க வைக்காமல் சுட வைத்து குடியுங்கள். கொதிக்க வைப்பதற்கும் சுட வைப்பதற்குமான முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், கொதிக்க வைக்கிற போது 100 டிகிரி அது அடைகிறது. அப்பொழுது பாலில் உள்ள புரோட்டீன் மற்றும் சர்க்கரை சத்துக்கள் பாத்திரத்திலே ஒட்டிக்கொள்ளக்கூடிய அவல நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் பால் காய்ச்ச பின்பு உங்கள் பாத்திரத்தை பார்க்கிற போது அடியிலே பிரவுன் கலராக இருப்பது பாலினுடைய சர்க்கரை சத்து, பால் பாத்திரத்தின் பக்கவாட்டிலே ஒட்டி கொண்டு இருப்பது பாலினுடைய புரதச்சத்து. காசை கொடுத்து வாங்கி புரதத்தையும் சர்க்கரையும் நம்ம பாத்திரத்தில் வீணாக்கினால் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பாலை கொதிக்க வைப்பதற்கு பதிலாக சுட வைத்து 40 டிகிரி நீங்கள் பாத்திரத்தின் பக்கவாட்டில் நீங்கள் கையை வைத்து பார்க்கிற போது வெத என்று இருக்கக்கூடிய நிலை வந்த பிறகு உங்களுடைய காஃபி பவுடரையோ இல்லை டீ பவுடரையோ ஹார்லிக்ஸோ போன்விட்டோ எதை வேண்டுமானாலும் கலங்கள். ஆனால் பாலின் குணம் கொஞ்சமும் குறையாது.